ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இங்கே ஏற்கனவே இந்த தீபிகா ஒரு தொல்லை, அவளால் பெரிய பிரச்சனை. அது எதுக்காக ஆரம்பிச்சிச்சின்னு தெரியலங்க. ஒரு சின்ன செடியாக களையாக இருக்கிறப்ப அதை பிடுங்கி போட்டிருந்தா அந்த களை போயிட்டு இருக்குமோ என்னவோ தெரியல. அது பெரிய ஆலமரமாக வளர்ந்து ஜிங்கு சிக்கான் ஆடிட்டுருக்கு. அதை அவளால் வெட்டவும் முடியல, அதை களையை பறித்து போடவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப ஒரே துக்கமாக ஒரே கஷ்டமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி இருந்துக்கிறப்ப இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி வேற இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு வக்கீல், போலீஸ், கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து அங்கே ஒரு மீட்டிங்கை போட்டுட்ருக்கா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இது எல்லாமே என்னுடைய ப்ராப்பர்ட்டியை ஆக்கிரமித்து இவன் வந்து திருட்டுத்தனமாக என் சொத்துல இவன் வந்து வேலை பார்த்துட்ருக்கான். அதில் வர்ற லாபம், பங்கு எல்லாமே எனக்கு தான் சொந்தம். அதுவும் அதை கட்டுறதுக்கான முதலீடும் நான் தான் போடணும். ஆனால் இவன் என்னுடைய உழைப்பை வந்து திருடிட்டு, என்னுடைய பிளானை வந்து திருடிட்டு, என்னுடைய திறமை எல்லாத்தையும் ஆட்டியை போட்டுட்டு அதில் வந்து வேறு ஏதோ ஒரு படத்தை ரெடி பண்ணி இவன் கட்டுறான். ஆனால் என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய சொத்தை எப்படியும் ஆக்கிரமிக்கலாம். அதுவும் இல்லாமல் நாங்கள் எந்த வேலை செஞ்சாலும் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவே உயிர் எழுதி வச்சுருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இவன் என்னை ஏமாற்றிட்டு இப்படி ஒரு வேலையை செய்கிறான். கண்டிப்பாக இவனுக்கு சரியான தண்டனை கிடைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வக்கீலை கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னது வக்கீலை கூட்டு நீ பேசிகிட்டு இருக்க? எதுக்காக பேசிகிட்டு இருக்க? உன் அனுமதியோட உன் சொத்துல வந்து கையை வச்சாதான் நீ பேசணும். இது என்னுடைய உழைப்பால் நான் தனியாக வாங்கியிருக்க சொத்து. இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே பாரு தனியாக இருக்குது. இதை நான் என் பேரில் கூட வாங்கலை, மல்லியோட பேரில் சொந்தமாக உழைச்சி வாங்கியிருக்கேன். இதுக்காக நான் பகலாக கண்ணி சிந்தி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் காட்டுறாங்க. ஆனால் வக்கீல் இருந்துக்கிட்டு அது எப்படி எல்லாம் ரெடி பண்ணீங்க, இதெல்லாம் உண்மையாக போய் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் பார்க்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய்க்கு ஏற்கனவே தெரியும் சொத்து விஷயம் எல்லாமே வந்து பெரிய பிரச்சனையில் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம பேரில் வாங்கினா கண்டிப்பாக பிரச்சனை வரும். அது மூலிமா அந்த ராஜேஸ்வரி பிரச்சனை பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லா ப்ராப்பர்ட்டியும் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் மல்லியோட பேரில் ஆரம்பித்தாங்க. மல்லியோட பேர்லேயே வாங்கினாங்க. அது எவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் மேனாக இருந்த ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்த நம்ம விஜய்க்கு தான் அது எல்லாமே தெரியும். அதை மாதிரியே ஒரு செஞ்ச வேலை கரெக்டாக இப்போ பழிச்சிருச்சு. அதுக்கு காரணம் விஜயோட மூளை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அவருடைய மூளை தான் அந்த அளவுக்கு ஒரு நல்ல வேலையை செஞ்சுட்டு இப்போ சந்தோஷமாக இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் மல்லி தான். மல்லியோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அரவணைப்பு, ஒரு பாசம், ஒரு நேசம் அப்படின்னு சொல்லி எல்லாமே சேர்ந்தது தான் விஜய் மட்டும் தனி ஒரு ஆள் கிடையாது. அதனால் இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு நோஸ் கட் ஆன நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு ஐயோ நம்ம போட்ட பிளான் எல்லாமே இப்படி கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ஆனாலும் விடக்கூடாது, இவனை விடவே கூடாது, அடுத்து என்ன பண்ணலாம், அவனை எப்படி கவுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுமே தவிர என்னுடைய தோல்வியை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் ஏன் ஒத்துக்கணும்? நான் ஒத்துக்கினேன்னா நான் தோற்று போயிட்டேன்னு சொல்லிட்டு என் தலையிலே குட்டி குனிய குட்டை வச்சுனே இருப்பான். அதுக்கப்புறம் நான் எதுவுமே தெரியாத ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஓரமாக இருக்க வேண்டியது தான். ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. கண்டிப்பாக நான் வந்து சாதிச்சு காட்டுவேன். இந்த சொத்து பத்து எல்லாத்தையும் எப்படி விஜய்கிட்ட இருந்து ஏமாற்றணும் அதே மாதிரி இப்போ அவன் கட்டிகிட்டு இருக்க ஆஃபீஸ் கம்பெனி எல்லாத்தையும் என் பேரில் மாற்றி எழுதிக்கிட்டு அவனை மறுபடியும் நடுத்தருவில் நிற்க வைக்கல. என் பேர் ராஜேஸ்வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ சபதம் எடுக்க என்னால் நீ தலைக்கீழே நின்று தண்ணி குடித்தாலும் விஜயும் மல்லியும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் உன்னால் எதுவும் பண்ண முடியாதுடி. நீ வேணால் இப்போ எவ்வளோனா முயற்சி பண்ணி பார்த்துக்கோ, ஆனால் அதுக்கப்புறம் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி குறுகி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்று அப்புறமா நீ தெளிஞ்சு வர்றதுக்கு இப்பயே தெளிவாக இருந்தேன்னா பரவாயில்ல, அதை விட்டுட்டு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க. எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன். நீ பண்ணுற டிஸ்டர்பன்ஸ்னால கண்டிப்பாக நான் உடஞ்சி போயிடுவேன்னு சொல்லிட்டு நினைக்காத. என்றைக்கு இருந்தாலும் நான் மீண்டு எழுந்து வந்து உன்னை அடிக்கிற அடியில் தாரத்தப்பட்டையெல்லாம் கிளிய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக நான் வந்து பொங்கி இழப்பேன். அப்போ நீ என்னுடைய வளர்ச்சியை பார்த்து மூக்கு மேலே வேலை வைப்பேன். இப்போ மட்டும் நீ சத்தம் போட்ட நான் அமைதியாகவே இருக்க மாட்டேன், அடிச்சிருவேன், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னதான் சொன்னாலும் புரியாத மாதிரியே ஒரு சிலர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே நடந்திருக்காங்க. சரி அவங்க வந்துட்டு போகிறாங்கன்னு பார்த்தா சத்தம் வேற போடுறாங்க. இப்போ நான் அடிக்கதான் போகிறேன். அப்புறமா மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.